மகாபாரதத்துல வர சல்லியனை ஒரு எளிதாலும் ஜெயிக்க முடியாது. நகுலன் சகாதேவனோட சொந்த மாமா தான் சல்லியன். இப்படி ஒரு சொந்தம் இருக்க எதுக்காக சல்லியன் பாண்டவர்களுக்கு எதிராக சண்டை போட்டார்னு உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இந்த ஒரு கேள்விக்கான பதிலை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சல்லியன் மகாபாரத போர் தொடங்குறப்ப அவரோட சக்தி வாய்ந்த யானைப்படை மற்றும் குதிரைப்படை கூட்டிக்கிட்டு பாண்டவர்கள் தங்கி இருக்கும் கூடாரத்தை நோக்கி போவாரு. அப்ப போற வழியில துரியோதனன் சல்லியனோட எல்லா வீரர்களுக்கும் நல்ல உணவை சமைச்சு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அவங்க தூங்க நல்ல கூடாரத்தையும் அமைச்சு கொடுத்தாரு. என்னடா இது, துரியோதனன் நல்லது செய்யறாரு அப்படி மட்டும் நினைக்காதீங்க. இதெல்லாம் வெறும் துரியோதனோட சூழ்ச்சிகள் மட்டும்தான். சல்லியன் கிட்ட 16,000 யானைகள் படையும் 20,000 குதிரைகள் படையும் அது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான போர் வீரர்கள் இருந்தாங்க. இதனாலதான் துரியோதனன் சல்லியனை அவரோட பக்கம் இழுக்க இவ்வளவு சூழ்ச்சிகளை பண்ணாரு. துரியோதனோட கவனிப்பை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்ட சல்லியன், துரியோதனா உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு துரியோதனன் சல்லியன் கிட்ட என்ன கேட்பாருன்னா, சல்லியரே நீங்க மகாபாரத போர்ல கௌரவர்கள் பக்கம் நின்று சண்டை போடணும். நீங்க எங்க பக்கம் நின்று சண்டை போட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லுவாரு துரியோதனன். உடனே சல்லியனும் கொஞ்சம் கூட யோசிக்காம துரியோதனன் கோரிக்கையை ஏத்துப்பாரு. துரியோதனன் சல்லியன் கிட்ட, சல்லியரே உங்களால கர்ணனோட தேருக்கு சாரதியா வர முடியுமான்னு கேட்பாரு. ஆனா முதல்ல சல்லியன் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. ஆனா துரியோதனன் எப்படியோ பேசி சல்லியனோட மனசை மாத்திடுவாரு. ஆனா போர்க்களத்துல கர்ணனுக்கும் சல்லியனுக்கும் நடுவுல ஒரு புரிதல் இல்லாம இருந்துச்சு. கர்ணன் சொல்றத சல்லியர் கேட்க மாட்டாரு, சல்லியர் சொல்றத கர்ணன் கேட்க மாட்டாரு. இதனாலதான் போர்க்களத்துல கர்ணனோட தேர் சக்கரம் பள்ளத்துல மாட்டிக்கும் போது கர்ணனுக்கு உதவி செய்யாம தேரை விட்டு கீழே இறங்கி போயிடுவாரு சல்லியன்.